இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மணவாளன்ட்ட கொண்டு வந்து இணைக்கப்படுது இந்த காரியம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பிரமாணங்கள் ஒரு முடிவுக்கு வருது என் வாழ்க்கையில. எல்லா உலக பிரகாரமான உலகத்தில் காணப்படுகிற யூதனா இருந்தாலும் சரி, அது புறஜாதியா இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனிடத்துல வரும்போது பிரமாணத்தின் அடிப்படையில் வரணும். பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களாக தான் தேவனிடத்துல வந்து நிற்கணும். இல்லைன்னா தேவன் நினைச்சு அடிச்சு போட்டுருவார். அப்படி அவன் பிரமாணத்தின்படி வாழாம ஏதாவது தப்பு பண்ணி பாவம் செஞ்சுட்டா, அவன் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டு கடாயை கொண்டு வந்து என்ன செய்யணும்? பலி செலுத்தி தன்னை பாவ நிவாரண பலி செலுத்தி தன்னை பரிசுத்தவானாய் காண்பித்து தேவ சமூகத்துல வரும்பொழுது, அந்த அவனுக்கு முன்பாக நிற்கிற பலிபீடத்துல அவனுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டதை பிதாவானவர் பார்க்கும் பொழுது, அவன் நியாயப்பிரமாணத்தை மீறினவனா இருந்தாலும், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாத பாவியா இருந்தாலும், அந்த ரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்டபடினால அவன் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கினவனா இருக்கிறான். நான் சொல்ற புரியுதா? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக செஞ்சுட்டான். விபச்சாரம் செஞ்சுட்டான். இப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிற நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சுட்டான்? மீறிட்டான். மீறினால இவன் பாவிப்ப. இப்ப இவன் வந்து தேவ சமூகத்துல நிக்கணும், என்ன செய்யணும்?